اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் வைத்து அறிவதற்கோர் அருள்முறையாம் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலை தவறாது பின்பற்றி எழுதிய நல்லவர் தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மன்றாபெருக்கரை என்றென்றும் நிலவட்டுமா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனிதனுக்காக வேண்டி உலகத்தில் ஏராளமான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் செய்து கொடுத்திருக்கிறார்.
அவர் கொடுத்திருக்கும் வசதி வாய்ப்புகள், அருள்கொடைகள், இவைகளை எல்லாம் நாம் கணக்கிட எண்ணினால் நாம் ஒருபோதும் கணக்கிட முடியாத அளவுக்கு அவருடைய நேமத்துகள், அருள்கொடைகள் இந்த உலகம் முழுவதிலேயும் பரவி கிடக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த அருள்கொடைகளை நீங்கள் வரையறுக்க நினைத்தால் உங்களால் வரையறுத்து சொல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். இவ்வளவு பெரிய அருள்கொடைகளையும் அல்லாஹ் தஆலா நமக்காக கொடுத்தவன். அந்த கொடுத்தவன் அந்த எஜமானனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, அவனை நினைவு கூறும் விதமாக அவனை வணங்குவது கட்டாயம் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். அதுக்குருணி அதுக்குருக்கும் வஷ்குருணி வலா தத்குரூன். என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நன்றியற்றவர்களாக ஆகிறார்கள். இவ்வளவு அருள்முறைகளை கொடுத்திருக்கக்கூடிய என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள். இவ்வளவு அருள்முறைகளை கொடுத்த எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார். அந்த நன்றியை செலுத்துவதில், அவனை நினைவு கூறுவதில் முதன்மையான இடத்தில் இருப்பது தொழுகை. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, அகீமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று நினைக்கிறதுக்கு தொழுகையை நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறும் விதமாக நாம் செய்ய வேண்டிய வணக்கங்களில் முதன்மையானதுதான் தொழுகை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அந்த தொழுகை ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறார். ஆனா ஆண்கள்ல இறை இல்லத்தில் வந்து அவர்கள் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவது கடமை. பெண்கள் விரும்பினால் பள்ளியில் வந்து நிறைவேற்றலாம், விரும்பினால் வீட்டிலும் அவர்கள் தொழுது கொள்ளலாம். அந்த பள்ளியை தொழுது கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இறை இல்லத்தை ஏற்படுத்திக் கொள்ள நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முதன்மையான கடமையாக அவர்கள் செய்த ஒன்று இந்த பள்ளிவாசலை கட்டுவதுதான். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற போது முதலாவது நபிகளார் செய்தது வஅமர பிபினாஇல் மஸ்ஜித், பள்ளிவாசலை கட்டுமாறு அவர்கள் கட்டளையிட்டார்கள். அவருடைய ஒட்டகம் எந்த இடத்தில் அமர்ந்ததோ இந்த இடத்தான் நாம் இருக்கும் இடம் போலும் அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டுகிறார் என்று அந்த இடம் யாருக்கு சொந்தமானது என்று விசாரிக்கை செய்து அந்த இடத்தை விலைக்கு வாங்குகிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிது நபவி, அதனுடைய ஆரம்ப காலத்தில் அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, இணை வைப்பவர்களுடைய கபர்ஸ்தானம் தான் இருந்துச்சு. வஅமர பிகுபூரில் முஸ்ரிகீன் வநுஸிபத் வஅமர பில் கல்பி வஸுலியத். சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்ரிகீன்களுடைய கபராக இருந்த அந்த இடத்தில் தேவையற்றவைகளை எல்லாம் தோண்டி எடுத்து அப்புறப்படுத்தி சொல்லி அதை சமப்படுத்தி அதற்கு பிறகு மஸ்ஜிது நபவியை கட்டினார்கள் என்று புகாரில் இடம்பெறுகிறது. நம்ம கபர்ஸ்தானை முன்னோக்கி தொழுவது தடை, கபர்ஸ்தானில் தொழுவதும் தடை. ஆனால் பல நாட்களாக முடிந்து அந்த கபர்ஸ்தான் அனைத்துமே உடைக்கப்பட்டு அதில் எதுவுமே பயன்பாடு இல்லாமல் இருக்குமானால் அதில் பள்ளிவாசல்கள் கட்டுவதில் எந்தவித தடையும் இல்லை என்பதற்கு மஸ்ஜித் நபவியே ஒரு நமக்கு ஒரு சான்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் தான் பிரமாண்டமான இந்த பள்ளிவாசல்களை கட்டினார். பள்ளிவாசல் எதற்காக கட்டப்பட்டது, அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்பதை அன்றைய காலத்தில் இருந்த முஸ்லிம்களுடைய நம்பிக்கையையும் நபிகளார் அவர்கள் பள்ளிவாசலை கட்டி அதில் எவைகளை எல்லாம் செயல்படுத்தினார்கள் என்பதை நினைத்து பார்த்தா நமக்கு உண்மையான நோக்கம் வந்து திருக்குர்ஆன் சொல்கிறது, அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. இறை இல்லங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை, அவனுடன் வேறு யாரையும் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள். பள்ளிவாசலை படைத்த இறைவனை மட்டும்தான் நீங்கள் பிரார்த்திக்கணும். இறை இல்லம் அவனுக்கு சொந்தமானது, இறைவனை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் கையெழுத்தக்கூடாது. அன்றைய காலத்தில் இருந்த முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். திருக்குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. வானங்கள் பூமியை படைத்தது யார்? அல்லாஹ். அல்லாஹ் என்று உறுதியாக சொல்வார்கள். வானங்கள் இருந்து மழையை பொழிவிப்பது யார்? அல்லாஹ் என்று சொல்வார்கள். அவர்களையே படைத்தது யார்? அல்லாஹ். எல்லாமே அல்லாஹ் என்ற நம்பிக்கை இருந்தது.
எந்த ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இந்த படைத்தவன், வானத்தில் இருந்து மழையை பொழிவிக்க செய்பவன் என்ற அந்த ஓரினை கொள்கை அவர்களிடத்தில் இல்லை. இணையை போது சேர்ந்தது இருந்தது. அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள், சிலை வணக்கங்களையும் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதை உடைத்தெறியும் வண்ணமாகத்தான் அல்லாஹ் தஆலா பள்ளியாசல் அடைந்து அல்லாஹ்வுக்கு சொந்தம், அவன்கிட்ட மட்டும்தான் நீங்க கையேற்றணும். திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றார், வைலா ருதியல்லாஹு வஹதஹு இஸ்மஅஸத் குலூபில் லதீன லா யுமினூன பில் ஆகிரா. அல்லாஹ்வை மட்டும் அவர்களிடத்தில் நினைவூட்டப்பட்டார். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் சொன்னீர்களானால் ஆகிரத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அந்த கூட்டம் உள்ளங்கள் சுருக்கி போய்விடுகிறது. அல்லாஹ் மற்ற இணை கடவுள்களை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறான். அவங்க அல்லாதவர்களை இணைத்து நீங்கள் பேசுகிற அல்லாஹ்வை சொல்லணும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அவர்கள் எவ்வளவு அற்புதங்கள் செய்தார்கள் தெரியுமா, அப்படி ரெண்டையும் சேர்த்தா ஒரு சொல்லக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம். அல்லாஹ் மட்டும் பேசிக்கொண்டே இருந்தீர்களால் சிலருடைய உள்ளங்கள் அப்படியே சுருங்கி போய்விடுகிறது. இப்படி ஒரு கூட்டம் வந்து இருக்கு. வைலா துன்யல்லாஹு வஹதஹு கஃபர்தும் வய்யுஷ்ரக் பிஹி துமினு. அல்லாஹ் சொல்றாங்க, மக்களுக்கு அல்லாஹ் ஒருவனை மட்டும் அழைக்கப்பட்டார், அவர்கள் கஃபர்தும் ஆகிராயர்கள், நிராகரிக்கிறார். வய்யுஷ்ரக் பிஹி, அல்லாஹ்வுடன் ஷிர்க் வைத்து விட்டார், இணை வைத்து அவரை சேர்த்துக்கிட்டார், துமினு நம்பிக்கை கொள்கிறார். எப்போ இந்த பக்கம் வர்றாங்க, அல்லாஹ் மட்டும் என்று சொன்னா வரமாட்டான். பக்கத்தோடு சேர்த்து இன்னொரு ஆட்கள் இருந்தார்கள். நீங்க சொன்னீங்க உடனே வந்துருவோம். அது சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி அடைவாங்க. கல்யாணம் மட்டும்தான் இருக்கிறா வரமாட்டான். பக்கத்துல ஒரு தர்கா கட்டினா சந்தோஷப்படுவோம். இப்படி ஒரு கூட்டத்தினர்கள் இருந்தார்கள். அதையெல்லாம் உடைத்தெறிந்துதான் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவதற்காக பள்ளிவாசல்கள் கட்டப்பட வேண்டும். இந்த பள்ளிவாசலுக்கு ஏராளமான நன்மைகள், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இறை இல்லங்களை நாம் செயல்படுத்தினோமையானால் நிச்சயமாக அனைவர்களையும் அது சொந்தத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நன்மைகளை வாரி வாரி நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பள்ளிவாசலுக்கு உள்ளே வரும்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான துஆ சொல்லியிருக்கிறார், அல்லாஹ் மஃதஹ்லி அபுவாப ரஹ்மதி. இறைவா, உன்னுடைய ரஹ்மத்தின் வாசல்களை திறந்து விடு. எங்க பள்ளிவாசல் உள்ள வந்துட்டா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு நிறைந்து கிடைக்கும். படைத்த ஒருவனை மட்டும் வணங்கும் போது, படைத்தவனை மட்டும் பிரார்த்திக்கின்ற பொழுது, படைத்தவனை மட்டும் வணங்குகின்ற பொழுது இறைவனுடைய ரஹ்மத் நிறைந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பேரொரு இந்த பள்ளிவாசல் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இதில் ஏராளமான நன்மைகள் நபிகள் அவர்கள் சொல்கிறார். சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் يتلون كتاب الله ويتدارسونه بينهم إلا نزلت عليهم السكينة وغشيتهم الرحمة وحفتهم الملائكة. ஏதாவது ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒரு இல்லத்திலே ஒன்றிணைந்து திருமறை குர்ஆனை படித்து அவர்களுக்கு பாடம் நடத்தினார்கள். அவர்களுக்கு சகீனத், மன அமைதி அல்லாஹ் கொடுக்கிறார். அவருடைய ரஹமத் அவர்களை மூடிக்கொள்கிறது. மாணவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். திருமறை குர்ஆன் எங்க வேணாலும் போடலாம், தப்பு இல்லை. பள்ளிவாசலில் வந்து ஒரு கூட்டத்தினர்கள் ஒன்றிணைந்து திருமறை குர்ஆனை படித்து அவர்களுக்கு மத்தியில் பாடம் நடத்தி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறார், அல்லாஹ்வுடைய அறிவுரைகள் என்ன, சட்டங்கள் என்ன, அவர்களுக்கு நீங்கள் பாடத்தை நடத்தி கொண்டிருக்கலானால் அல்லாஹ்வுடைய ரஹமத் அவர்களுக்கு மன அமைதி அல்லாஹ் அதனால்தான் நம்ம பல பள்ளிகளில் திருமறை குர்ஆனுடைய வகுப்புகள் நடத்தப்படுகிறது. சில இடங்கள் பதில் கொள்கை, சில இடங்கள் இஷா கொள்கை, சில இடங்கள் மகரிப் தொழுகைக்கு பிறகு திருக்குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு அது அல்லாஹ் என்ன சொல்கிறார் என்று எல்லா ஒரு மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து படிக்கிறார். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பது இறைவனுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வாரி அங்கே கொண்டு கொடுக்கிறார். சஹீஹ் முஸ்லிமில் இன்னொரு செய்தி இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், புதுஹான் அதீம் என்ற பெரிய சந்தை, ஒட்டக சந்தை, அங்கே சென்று பெரிய கொழுத்த திமில்கள் பெருத்த ஒட்டகங்களை வாங்கி வர யாராவது விரும்புகிறார்?
எல்லாரும் ஒட்டா ஒட்டா அதுவும் நல்ல பெரிய விலை உயர்ந்த ஒட்டகமாக இருக்குமானால் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அது கிடைக்கிறதுக்கு ரசூல் அழகான வழியை சொல்கிறார். அப்பலா யமுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜித் ஃபயஅலம அவ் யக்ரா ஆயத்தைனி மின் கிதாபில்லாஹ் கைருல் லஹு மின் நாஃபத்தைன். உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு சென்று 2 வசனங்களை படித்து அல்லது அதனுடைய சட்டங்களை அதில் இருப்பதை அறிந்து கொண்டாரானால் 2 ஒட்டகங்களை விட அது சிறந்தது. 3 வசனங்களை ஓதுகிறீர்களா 3 ஒட்டகங்களை விட சிறந்தது. 4க்கு 4க்கு மேல் எத்தனை வசனங்கள் ஓதுகிறீர்களோ அத்தனை ஒட்டகங்களை விட உங்களுக்கு சிறப்புக்குரியது. அதுல கர்ம சித்தால் நன்மை கிடைத்தால் எவ்வளவு கிடைக்குமோ அதை விட அதிகம். எங்க பள்ளிவாசல் கொள்ளிலிருந்து ஒரு 10 நிமிடத்துக்கு முன்பாக வந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை பார்த்து நீங்க ஓதுனீங்கன்னு வச்சா அது ஒவ்வொரு ஒட்டகத்தினுடைய நன்மை அப்படியே கூடிக்கொண்டே போயிருக்கு. அப்படின்னா பள்ளிவாசலுக்கு சொல்லியிருக்கிறார், இந்த இறை இல்லங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இறை இல்லங்கள் மற்ற இடங்களை விட இறை இல்லங்களில் இருந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய அந்த இடத்தில் அவருடைய கலாமான அவருடைய வார்த்தைகளான திருக்குர்ஆனை நீங்கள் படித்தீர்களேயானால் அவ்வளவு நன்மை. இன்னொரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தஹர ஃபி பைத்திஹி வ வஸா இலா மஸ்ஜிதின் பைத்தும் புயூத்தில்லாஹ் லியக்தி ஃபரீலத்தன் மின் ஃபராயிதில்லாஹ். வீட்டிலே ஒளி செய்து தூய்மை செய்து அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒரு இல்லங்களை நோக்கி அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு கடமையை நிறைவேற்ற ஒருவர் செல்வாரான. வீட்டிலே ஒளி செய்தது பள்ளிவாசல்ல தொழுவதற்காக கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒருவர் சென்றால் அவர் எடுத்து வைக்கும் ஒரு எட்டு தகுத்து கத்தியத்தன் ஒரு பாவத்தை ஒரு தவறை அளித்துவிடும். தருப்பவும் தரஜத்தன் இன்னொரு அந்தஸ்தை உயர்த்திவிடும். ஒரு காலை எடுத்து வைத்தீர்கள் என்றால் ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது. இன்னொரு காலை எடுத்து வைக்கின்ற பொழுது அந்தஸ்தை தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகிறார். எங்கே பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது எவ்வளவு தூரத்தில் இருந்து வருகிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகளை நிறைய பெறலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதே கொஞ்ச நேரம் முன்னாடியே நீங்கள் இங்கே வந்து அமர்ந்து விடுவீர்களேயானால் தொழுதுவிட்டு அங்கே கடமையான தொழுகையை எதிர்பார்த்து நீங்கள் இருக்கிறீர்கள். மாணவர்கள் நமக்கு 2 முக்கியமான பிரார்த்தனை செய்யலாம். அல்லாஹ் மாணவர்களை ஏற்படுத்துகிறார். அவர்கள் பிரார்த்தனை செய்வார், யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்து விடு. அடுத்து இவர் வந்து யா அல்லாஹ் நீ அருள் செய். 2மே ரொம்ப அவசியமான ஒன்று. நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். கேட்கிறது யாரு? அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட மாணவர்கள். அவங்க நம்மளை சொல்லி யா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் மன்னித்து கொடுத்து நீ பேருள்ளே கொடு, உன்னுடைய ரஹமத்தை கொடு என்று கேட்க அவ்வளவு நன்மைகள் இந்த பள்ளிவாசல்ல நம்ம வருகின்ற பொழுது அதனுடன் தொடர்பு இருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கும். மறுமை நாளையில் மிகப்பெரிய ஒரு கடும் சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு சூரியன் 1 மைலுக்கு பக்கத்தில் வந்து கடும் வெயிலே வியர்வைகள் வேர்த்து கரண்டங்கால் வரை மூட்டுக்கால் வரை வயிறு வரை முழுவதுமாக மூழ்கி பாவங்கள் இருப்ப ஒரு கூட்டம் இருக்கும் போது அந்த சூரியன் நிழல் பாதிக்காத வகையில் தன்னுடைய அரசின் நிழலை அல்லாஹ் சிலர் கொடுக்கிறார். ஏறுசாராங்க. அதுல ஒருவர் யார் என்றால் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். அவருடைய உள்ளம் பள்ளிவாசலுடன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் தன்னுடைய அரசின் நிழலை கொடுத்து காப்பாற்றுகிறார். உள்ள இங்கே இருக்க வெளியிலே போகாம பள்ளிவாசலை கடப்பவர் அல்ல. வெளியே எங்க போனாலும் வந்தவரையே இறை இல்லத்துடன் தொடர்புள்ளவராக இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிலிருந்து வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்க. முதல்ல வந்து பள்ளிவாசல் வந்து 2 ரக்காத் சிம்பியா தான் போடுறாங்க. 2 ரக்காத் ஓதி விட்டு வீட்டுக்கு செல்வாங்க. அது மாதிரி வெளியே எங்கே சென்றாலும் சரிதான் அவர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் முதலில் அவர் நேசித்து வரும் இடமாக இந்த இறை இல்லம் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு மறுமையில் அந்த கடும் சோதனையில் தரலாம். சஹீஹ் புகாரி இன்னொரு செய்தி இடம்பெறுகிற நபிகளார் சொல்கிறார்கள், மன் அதா இலல் மஸ்ஜிதி அல்லாஹ் அஅத்தல்லாஹு நுஸுலஹு மினல் ஜன்னதி குல்லமா பதா அல்லாஹ். காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலுக்கு சென்று வருபவர் அவர் வர்ற நேரம் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு இடத்தை தயார் செய்து வருகிறார்.
பள்ளியாசலுக்கு வந்து போயிட்டே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொர்க்கத்தில் ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார், பதிவு செய்து வைக்கிறார். இதெல்லாம் எந்த இடத்துக்கு அந்த இறை இல்லங்கள் பள்ளியாசலுடன் தொடர்பு இருக்கு. அதனால தான் நம்ம எல்லா ஊர்களிலேயும் முக்கியமாக இறை இல்லங்கள் கட்டப்படுகிறது. அந்த இறை இல்லங்கள் உயிர்ப்பிக்கப்படுமானால் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி சொன்னானோ அதன்படி நடக்குமானால் அங்கு வரக்கூடியவர்கள் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். பெரும்பாலான இடத்துல பள்ளியாசல் இருக்கு. ஆனால் மூடு மாதங்கள் வந்து இருந்தது என்றால் அல்லாஹ்விற்கு கையெழுந்த வேண்டியவர்கள் சுப்ஹான் போது என்ற பெயர்களை பாவங்களை மன்னிக்கக்கூடிய நீங்க தான் அளித்தளிக்கும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் வந்து கையெழுத்தும் பாடல்களை படிக்கக்கூடிய இறை இல்லங்கள் இணை இல்லங்களாக மாறிவிடுகிறது. நம்மை போன்ற ஏகத்துவ கொள்கைகள் சார்ந்தவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கும் இல்லமாகவும் அவன் இறக்கி அந்த வேதத்தின்படியும் அவன் அனுப்பி இறைத்துதல் காட்டிய வழிமுறைகளுக்கு அடிப்படையிலும் நடக்கும் விடமாக மாற்றிருக்கிறார். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பேரவை அல்லாஹ் வந்து செய்திருக்கிறார். அடுத்து முக்கியமாக இந்த இறை இல்லங்கள் நபிகளாருடைய காலத்தில் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு எடுத்து பார்த்தீர்களானால் அனைத்து விதமான நல்ல காரியங்களும் இந்த இறை இல்லம் தான். நபிகளாரினுடைய தலைமை செயலகமே இந்த பள்ளியாசலாக எல்லா வகையிலும் மார்க்கும் தொடர்பாக உலகம் தொடர்பாக எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடையாது. உதாரணத்துக்கு மார்க்கும் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுமானால் அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு அந்த பள்ளியாசல் தான் கேட்டிருக்கிறார். சஹீஹுல் புகாரியில் நீங்கள் எடுத்து பாருங்க, சால ரஜுலுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் நடக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிறார், பார்க்கும் மாதா தலாபி சலாத்தில் லைல், இரவு தொழுகை எப்படி தொழுகை நீங்க நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க, சலாத்துல் லைலி வஸ்னா வஸ்னா, இரவு தொழுகை 2 ரக்காயத்துகளாக தொழணும். மார்க்கம் தொடர்பான ஐயங்கள் அதை தீர்க்கும் விதமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த பள்ளியாசல்களை பயன்படுத்தினார். இன்னொரு ஆமரதிலும் பில் மஸ்ஜித், ஒரு பள்ளியாசல்ல இருந்து எழுந்து கண்டு நபிகளாரிடத்தில் கேட்கிறார், மாதா தம்புருனா இல்ல ஹஜ்ஜி தொடர்பான கேள்வி கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் எங்கே இஹ்ராம் பண்ணுவது? ஹஜ்ஜி செல்லணும்னா நாங்கள் இஹ்ராம் பண்ணிய வேண்டிய இடம் என்ன எங்களுக்கு சொல்லுங்கள். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனா வாசிகளா இருந்தால் துல்குலைஃபா, ஷாம் வாசிகளா இருந்தால் ஜுஹ்ஃபா, நஜீப் வாசிகளாக இருந்தால் தன்னூர் மனாசிர், இந்த இடத்தில் நீங்கள் இஹ்ராம் பண்ணுங்கள். இப்படி மார்க்கம் தொடர்பான ஐயங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த இறை இல்லங்களில் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மாற்றுமத சகோதரர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்றால் அதை விளக்கும் விதமாக இந்த இறை இல்லங்கள் பயன்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறை இல்லத்துக்கு வருகிறார். வெளியிலே ஒட்டகத்தை கட்டி வைத்துவிட்டு உள்ளே நபிகளார் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாரும் இருக்கும்போது ஐயக்கும் முகமது, உங்களுக்கு முகமது என்பவர் யார்? ரசூலுல்லாஹ் எல்லாருமே சாதாரணமாக அமர்ந்திருக்கிறதுனால தெரியல, அவங்க மத்தியில தான் அமர்ந்திருக்கிறார். அப்ப அவருடைய இன்னி சாயிலும் அலை முஸ்தீலும் அலைக்கும் பின் மசாலா, நான் உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன், அந்த கேள்விகளை நான் கடுமையாகவும் நான் கேட்பேன் அப்படின்னு கேட்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்காதவர், அவர் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்து நான் ரொம்ப கடுமையான கேள்விகளை கேட்கலாமான்னு கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், சல் அம்மா பதால, உன் மனசுக்கு தோன்றியது எதுவோ அதெல்லாம் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எவ்வளவு கோவம் பதிமூணு நீ கேட்கலாம், உன் மனசுல தோன்றிய அனைத்தையும் நீ கேட்க. அல்லாஹ் அரசலக பின்னாசி புள்ளி, அல்லாஹ் உன்னை உலக மக்கள் அனைவர்களுக்கும் சேர்த்து இறைத்துவதாக இருக்கிறானா அப்படின்னு கோபமா கேட்கிறார். ஒரு நாளைக்கு 5 பேரை தொழ வேண்டும் என்று உங்க இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறாரா? ஆமா. மாதத்தில் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோக்குமாறு சொல்லி இருக்கிறானா? ஆமா. பணக்காரர்களிடத்திலிருந்து செல்வத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரா? ஆமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டு எல்லா கேள்விகளுக்கும் பதில் புகாரில் அனைத்து கேள்விகளையும் கேட்ட பிறகு ஆமன் இமா
நீ எதை கொண்டு வந்தாயோ அதை நான் நம்பிக்கை கொள்கிறேன். வராயி நோக்கி எனக்கு பின்னால் இருக்கும் அந்த கூட்டத்தினருக்கு தூதுவனாக நான் செல்வேன். என்னுடைய பெயர் அவர் பதிலளித்து அவங்க மக்களிடத்தில் போய் இஸ்லாத்தை இஸ்லாத்தை ஏற்கிறார். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக மார்க்கம் தொடர்பான கேள்விகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பள்ளியில் இருக்கும் போது கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த இல்லத்தில் வைத்து அந்த மக்களுக்கு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஏழை எளியவர்கள், கஷ்டப்படுபவர்கள், சிரமப்படுபவர்கள், அவர்களுடைய பொருளாதார உதவிகள், அவங்களுடைய மேம்பாடுகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு கேந்திரமாகவும் இந்த இறை இல்லம் நடந்திருக்கு. சரி, முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பள்ளியில் இருக்கின்ற போது முதல் கூட்டத்தினர்கள் உள்ளே நுழைகிறார்கள். காலில் செருப்படியானவர்களாகவும் நிர்வாணிகளாகவும் ஆடை அணிந்திருக்கிறாங்க. ஆனால் அது அணிஞ்சாலும் ஒன்றுதான், இல்லையானால் ஒன்று. அப்படி தெரிந்த கண்கள் ஆடைகளுடன் உள்ளே நுழைகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பார்க்கிறாங்க, சஹாபாக்களே கஷ்டம் சிரமத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டத்தை பார்த்தோம்னா நபிகளாருடைய முகம் அப்படி மாறி விடுகிறது. அவருடைய வறுமை நிலையை பார்த்து அல்லாஹ்வின் தூதருடைய முகம் அப்படியே மாறிடுச்சு. இவ்வளவு கஷ்டத்தில் இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு கூட்டத்தில் இருக்கிறார்கள், யாருமே உதவி செய்ய முன்வரலையாண்டு நபிகளாருடைய முகத்தில் காட்டினார். பிலால் பிலாலுக்கு கட்டளை எழுதுகிறார்கள், வாங்க சொல்கிறார். இதாமத் சொல்லப்படுகிறது. தொழுகை முடிந்தவுடன் 2 வசனங்களை நபிகளார் அந்த மக்களுக்கு சொன்னார். وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. سورة النساء. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله. இந்த 2 வசனத்தை தான் வரையறுத்தார். அந்த வசனத்தினுடைய பொருளை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்கிறது? யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து உங்களை படைத்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வை நம்பிக் கொள்ளுங்கள். உங்க அத்தனை பேருக்குமே மூலம் யார் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான். ஒவ்வொருத்தருக்கும் வேற ஆள் கிடையாது. இந்த பசியும் பட்டினியும் உணர்ந்து வந்திருக்கிறானே இவனுக்கும் அவருடைய மூதாதைய தந்தை ஆதம், ஹவ்வா தான். உங்களுக்கும் யாரு மூதாதைய யாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். 2 பேருமே சகோதரர்களானே, ஒரு தாய் தந்தை இருந்து வந்தவர்களானே. ஓ சகோதரன் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத நீ பார்த்து சும்மா இருக்கலாமா அப்படின்னு அந்த வசனத்தில் இருக்குள்ளது. இன்னொரு வசனம் மக்களும் நஃப்ஸும் மா கத்தமத் என்னது, நாளைக்காக ஒரு ஆன்மா ஒருவன் நாளைக்கு என்ன சேமித்து வைத்திருக்கிறான் என்பதை யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்க. நீ அல்லாஹ்வை நீ சந்திக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் போகும்போது அல்லாஹ் உனக்கு நன்மை வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி மிதப்பில் இருக்கிறியா? நீ நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கியா? அல்லாஹ் தைரியமா சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு எல்லாம் இருக்கா? எதிர்பாரு எவ்வளவு நன்மைகள் நீ விட்டு இருக்க, நன்மை செஞ்சிருக்கியா? இது மாதிரி நன்மை செய்யக்கூடிய எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும்போது அதை நீ பயன்படுத்த வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்துக்கு உடனே இந்த வசனத்துக்கு பிறகு தசத்தக்க ரஜுலுன் மின் தீனாரிஹி மின் திர்ஹமிஹி மின் ஸௌபிஹி மின் சாய் குர்ரிஹி மின் சாய் தமரிஹி. ஒவ்வொரு மனிதனும் வெள்ளிக்காசு, தங்கக்காசு, வெள்ளிக்காசு, ஆடை, ஒரு சார் ஏறத்தாழ 2.5 கிலோ பெருத்தம்பளம் கோதுமை, இது வந்து ஆட்கள் போட்டாங்க. ஒரு பக்கம் உணவு குவியும், இன்னொரு பக்கம் ஆடைகள். ஒரு சிலர்கள் வந்து மூட்டையிலே தூக்கிட்டு வர முடியாமல் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தவனா அல்லாஹ்வின் தூதருடைய முகம் மகிழ்ச்சி அடைந்தது. அது அந்த மக்களுக்கு கொடுத்தாங்க. எங்கே இதெல்லாம் நடக்கிறதா? பள்ளியாசல் தான். இந்த இறையிலம் தான் ஏழை எளியவர்களாக கஷ்டப்படுபவர்களாக இருந்தார்களே, ஆனால் மக்களிடத்தில் எடுத்துரைத்து அந்த பொருளாதாரத்தை பெற்று அந்த மக்களுக்கு நபிகளாக கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி மருத்துவம், அதற்கும் நபிகளாக இந்த இறை இல்லத்தை பயன்படுத்தியிருக்கிறார். ரொம்ப பெரிய இடம், தொழுவதற்கு இடம் இருந்தது, அதை சுற்றி சார்பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த போர்க்களத்துல பாதிக்கப்பட்டு நரம்பு வெட்டப்பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் பார்க்கும்போது அரவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைமத்தன் ஃபில் மஸ்ஜித், பள்ளியாசல்ல உள்ள இடத்துல ஒரு கூடாரத்தை என்ன செய்தார்கள், அமைத்தார்கள். பக்கத்திலேயே சாப்பி மகானே நோய் விசாரிப்பதற்காக அங்கே கூடாரம் அமைத்து அவர்களுக்கு மருத்துவம் செய்யப்பட்டது. பள்ளியாசல் என்பது எல்லாமே பரவலாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடை கொடுத்தா அங்கேயே கொடுக்குறதுதான் இருப்பான். அங்க மீன் வரைய பண்ணதான் செய்வான். பால் கொண்டு போய் கொட்டுவான், நெய்யை கொண்டு போய் எடுப்பான். எவ்வளவோ விதங்கள் பொதுமக்களுக்கு பயன்படுறதுல 99% இருப்பது. ஆனால் இஸ்லாமில் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு செய்வது எதாக இருந்தாலும் அது ஏழைக்கு தான். உதாரணத்துக்கு நீங்க நேர்ச்சி செய்து அல்லாஹ்வுக்காக ஒரு ஆட்டை அறுத்து நான் கொடுக்க அப்படின்னா பள்ளியாசல் கொண்டு போய் ஏதாவது ஒரு நெல்லை கொண்டு போய் கொடிட்டு வர போறோம். அந்த நேர்ச்சை செய்து அல்லாஹ்வுக்கு நேர்ச்சி செய்தால் ஏழைக்கு தான், டோட்டல் ஏழை கொண்டு போய் தான் கொடுக்கணும். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவன் யார் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு கொண்டு போய் முனியல்ல போறது இல்லை, ஏழைகளுக்கு கொடுப்பதை தான் அல்லாஹ் கொடுக்கிறார். இதைத்தான் அண்ணா சொல்வா ஏழையின் சிறைக்கு இறைவனை காணலாம். இஸ்லாத்தினுடைய கருத்து தான் அப்படி காட்டுறேன். இஸ்லாத்தினுடைய அடிப்படையான பொதுமக்களுடைய நன்மைகள், அதே அடிப்படையில் ஆகரத்தினுடைய நன்மைகள் அனைத்தையும் ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இறை இல்லம். ஆனா இறை இல்லம் இப்ப என்ன ஆச்சுன்னா ஐவரை தொழுகை அது சரியாக தொழுவதில்லை, ஓடுது ஓடுவது என பகுதி இல்லாமல் கொண்டாடுவது இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு தான் பயன்படுத்தப்படுகிறது. அதிகாரத்துடைய காலத்துல அனைத்து நல்ல பணிகளுக்கும் ஒரு அற்புதமான இடமாக இந்த இறை இல்லத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார். அதனால இறை இல்லம் அது போன்ற இடங்களுக்கு பயன்படுத்தப்படுமானால் இதில் தொடர்புள்ளவர்கள் இதில் இணைந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் கொண்டு போய் அது சொத்தத்தில் போய் சேர்க்கும், இறைவனுடைய பேரொழில் கொண்டு சேர்க்கும். ஏன்னா அல்லாஹ் தூதர் நமக்கு காட்டி தந்த அந்த இறை இல்லம் எப்படி வழிகாட்டப்பட்டதோ அதன்படி செயல்படுத்த எல்லாம் அல்லாஹ் தஆலாவாக பார்க்கிறாங்க. இறையில்லம் கட்டுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் அதற்காக உழைத்த அனைவர்களுக்கும் கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு நன்மையான காரியத்தின் பக்கம் வழிகாட்டினால் அவர் செய்வது போன்ற நன்மை வழிகாட்டியவருக்கும் தருகிறார். ஒரு பரிந்துரை செய்தால் அதற்கு கூட கூலி உண்டு இருக்கிறார். எனக்கு பணம் இல்லை, வசதி படைத்த ஒருவரை காட்டி நம்ம அந்த இறை இல்லத்துக்கு உதவி செய்யறது, ஒரு நல்ல காரியத்துக்கு உதவி செய்யுது, நீங்க பரிந்துரை செய்தால் கூட அதுக்கும் நன்மை. புஷ்பமும் பரிந்துரை செய்யுங்கள், அதற்கும் கூலி கொடுக்கப்படும். அதனால இறை இல்லங்கள் கட்டுவதற்காக எவ்வளவு கஷ்டங்கள், சிரமங்கள், பிரச்சனைகள் எத்தனையெல்லாம் சந்தித்தியான ஏகத்துவ பள்ளி கட்டுவது என்பது அது பெரிய பிரச்சனை. மாற்று மருத்துவருடைய பிரச்சனைகளை விட உள்ளில் இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகளை நிறைய நாம் சந்தித்து அதையெல்லாம் மீறினால் அல்லாஹ் ஒருவனை மட்டும் உண்மையான ஒரு இறை இல்லம் கட்டுவதற்கு நாம் கஷ்டப்பட்டு வருவார். அதில் எவ்வளவு கஷ்டத்துக்கு நாம் ஆளாகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அதுல இறை இல்லம் கட்டுவதற்கு நபிகளார் நமக்கு சொன்னது மிக முக்கியமான ஒன்று. அவருக்கு கிடைக்கும் இடம் சொந்தம். சொர்க்கம்ங்கிறது சாதாரண ஒரு இடம் அல்ல. மௌலியம் சொர்க்கம் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது, ஒரு கையில் அளவு ஒரு இடம் கிடைத்தா இந்த உலகத்தில் இருப்பதை விட அதுதான் சிறந்தது. அதை விட அதுதான் விலை பதிப்பாங்க. சொர்க்கத்தில் ஒரு சின்ன ஒரு இடம் கிடைக்கிறது. உலகம் டோட்டல் உலகம் உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய பொருள்களும் வந்தாலும் கூட இந்த இடம் தான் பெருசுங்கிறாங்க. அந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி சொல்லும்போது புகாரில் பார்க்கிறோம். மண் பனாது இல்லா மஸ்ஜிதன் யகுத்ததி பிஹி வஜ்ஹுல்லாஹ் வலல்லாஹு இறை திருப்தியே எதிர்பார்க்க. புகழுக்கு பேருக்கு அல்ல, அவனுக்கு ஒரு பள்ளியாசல், நமக்கு ஒரு பள்ளியாசல், என் மேல ஒரு பள்ளியாசல், உன் பேர் பள்ளியாசல் இல்லாம இறை திருப்தியை எதிர்பார்க்க அல்லாஹ் ஒருமுறை மட்டும் வணங்குவதற்காக வேண்டி நான் பள்ளியாசல் கட்ட போறேன்
அதற்காக நாம் செலவழிக்கிற என்று ஒரு பள்ளியாசனை கட்டி கொடுத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை செல்வந்தர்கள் பணக்காரர்கள் அவங்கெல்லாம் மனசுல அவங்க ஆழமா பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இருப்பவர்கள் குறைந்தரில் உள்ளவர்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யும். கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் வாங்குறவங்க, வீடுகள் வாங்கக்கூடியவர்கள் உங்களோட மனசுல ஒன்று வைக்கணும், ஒரு பள்ளியாசல் நம்ம கண்டுக்கணும். உங்கள்கிட்ட 4 வீடு இருக்கு, 5 வீடு இருக்கு. அந்த 5 வீடு நீங்க இறந்ததுக்கு உணவு வைக்க உங்களுக்கு பின்னால் வரப்போகுது. இந்த பள்ளியை கட்டுகின்ற ஒரு வீட்டை வாங்குகின்ற பொழுது ஒரு பள்ளியாசல் எங்கேயாவது தேவையுள்ள அவசியம் உள்ள ஒரு இடம் இருக்குமானால், தொழுகைக்கு அவசியம் இருக்குமானால் முழு செலவையும் நான் ஏற்று பள்ளியை கட்டுவது கண்டிப்போம். அல்லாஹ் சொர்க்கத்தில் உங்களுக்கு நீங்க வீடு வாங்குகிறீர்கள், பார்க்க தடை செய்யலாம். உங்க குடும்பத்தினருக்கு வாங்குறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு வாங்குறீங்க, ஓகே. இதுக்கு பிறகு ஆதரத்துக்கு ஒன்று வேணுமே, அதை உங்க மனதில் நீயத்தில் வந்து வைத்துக் கொள்ளுங்க. ஒரு 4 இடம் வாங்கிட்டோம்னா அதுல ஒரு இடமாக பள்ளியாசலுக்கு ஒரு இடம் வாங்கி அதை கட்டி மக்கள் எல்லாம் கொடுப்பதற்கும் அது ஓரிலை கொள்கையுடன் சொல்லக்கூடிய உண்மையான அல்லாஹ் தூதர் காட்டிய வழிமுறையை படிக்கொள்வதற்கு ஒரு பள்ளியாசலை நாம் வசதிக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வசதிக்கு ஒரு பள்ளியாசலை கட்டி மனசுல நீயத்து வைக்க அல்லாஹ் நிறைவேற்றுவோம். எவ்வளவு இடங்கள் வாங்கணுமோ இவைகளெல்லாம் இந்த உலகத்துடன் முடிவடைகிறது. வறுமையில் நமக்கு ஒரு வீடு வேண்டுமானால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். பெண்களாக இருக்கக்கூடிய நகைகள் வாங்குறீங்க, எத்தனையோ பொருட்களை கேட்குறீங்க. ஒரு பள்ளியாசல் கட்டி எனக்கு பணத்தை கொடுங்க, நான் ஒரு பள்ளியாசல் கட்டி கொடுக்குறேன். அது நன்மையை நல்லா தரட்டும், ஆகிரத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை எனக்கு ஒரு வீட்டை கட்டி தரட்டும். இதுக்கு ஒரு முயற்சி செய்து அதில் தொழக்கூடிய மக்களை உருவாக்கி அந்த மக்களும் சொர்க்கத்துக்கு போக வழிகாட்டி, அவங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்குது, பள்ளியாசலுடன் தொடர்பு வந்துகிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தாங்க. எல்லா வழியிலையும் சொர்க்கத்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த இலையிலும் அந்த இலையிலத்துக்கு உதவி செய்கிறவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு நேர்வழியை கருணையில் தருவார். எல்லாம் அல்லாஹ் தஆலா இது போன்ற நல்ல காரியங்களில் நாம் அதிகம் உதவி செய்யக்கூடியவர்களாக